உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, மருத்துவ முறைகளை பற்றி பேசணும். மருத்துவ முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ மருத்துவ முறைகளை பற்றி பேசும்போது நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் ஜோதிட மருத்துவம் டிவைன் மெடிசன் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அது என்னங்க டிவைன் மெடிசன்? தமிழில் தேவ மருத்துவம். சமீபத்தில் தூத்துக்குடியிலேருந்து ஒரு அன்பர் கேட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், ஐயா அந்த தேவ மருத்துவம் சொல்கிறீங்களா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டார். அந்த அன்பர் இதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான விடை இதில் இருக்குது. இதுக்கு முன்னர் கேட்டவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் விடை இருக்குது. அப்போ மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 30க்கும் மேலான மருத்துவ முறைகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெகு சில மருத்துவங்கள் தான் தெரியுமே ஒழிய, இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் 30க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகள் இருக்குது. அந்த 30க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளில் முக்கியமாக வகைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட மருத்துவம், தேவ மருத்துவம், ராட்சச மருத்துவம். இது சித்த மருத்துவம் படித்தவங்களுக்கு இந்த வகைப்படுத்தல் அப்படிங்கிறது நன்றாக தெரிஞ்சிருக்கும். சித்த மருத்துவர்கள் இருக்கிறவங்க பிஎஸ்எம்எஸ் டாக்டர், பிஏஎம்எஸ் டாக்டர் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ வகைப்பாடு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் முதன்மையானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட மருத்துவம், தேவ மருத்துவம், அதான் டிவைன் மெடிசன், ராட்சச மருத்துவம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட மருத்துவம் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு உண்டான நோய்களை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகளை செஞ்சு அதுக்குண்டான காரணிகளை நீக்கிறதுக்கு பேர் மானிட மருத்துவம். அப்போ சாதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்ச்சல் வருது, மூட்டு வலி வருது, முழங்கால் வலி வருது, கழுத்து வலி வருது, தண்டுவடத்தில் பிரச்சனை வருது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடிகளை பார்த்து நாடிக்கு தேவையான மருத்துவ முறைகளை கொடுத்து, அதை தாண்டி அவங்களுக்கு உள் மருந்துகள் வெளிப்பூச்சி மருந்துகள் இருக்குது, உள் மருந்துகள், வெளி மருந்துகள் 32, உள் மருந்துகள் 32. அப்போது உள் மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு உள் மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான மூலிகை தாவரங்களோட பொடினா சூரணத்தை கொடுக்கறது, இல்லை கஷாயம் வச்சு கொடுக்கறது, ஓகேங்களா, இல்லை மூலிகை எண்ணெய் தயாரித்து அவங்களுக்கு கொடுக்கறது, உள் கொடுக்கறது, வெளியே கொடுக்கறது, சரிங்களா, இல்லை மாத்திரை குளிகை அப்படின்னு செஞ்சு கொடுக்கறது, அதே மாதிரி இலகம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்கறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பல வகைகளில் அவங்களுக்கு அந்த சாதாரண நோய்களை தீர்வுக்கான வழிகளை சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த மானிட மருத்துவம். தேவ மருத்துவம் அப்படிங்கிற டிவைன் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. நோய் அப்படிங்கிறது கர்மாவனால நோய் வருது அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு காலகட்டத்தில் நோய் வருது அப்படின்னா அவன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பிரச்சனைகள்னால அவனுக்கு நோய் வருது, இந்த காலகட்டத்தில் வருது அப்படிங்கிறது அது விதி. ஜோதிட மருத்துவம் இப்படி தான் சொல்லுது. ஜோதிட மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆள் வராங்க, வந்தவொடனே சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜோதிடம் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கான்செப்ட் ஜோதிட மருத்துவம். அப்போ அது நமக்குள்ளே போகிறது இல்லை. அப்போது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, சரியாகலை அப்படின்னா அப்போ அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அப்போ அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கர்மத்தினால வந்துச்சா, எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகார முறைகள் அப்படின்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அந்த பரிகார முறைகளோடு சேர்ந்து மேலே சொன்னோம் இல்லையா அந்த மானிட மருத்துவத்துக்கு உண்டான விஷயங்கள் அதையும் கொடுப்போம். அதையும் கொடுத்து சரியாகலை அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில், பாரம்பரிய மருத்துவத்தில் உயர் மருத்துவங்கள் இருக்குது. தாது ஜீவ மூலிகைகளை கொண்டு பண்ணுறது. ஓகேங்களா? உயர் மருத்துவம், பற்பம், ஓகேங்களா, பற்பங்கள் பண்ணுவாங்க, செந்தூரம் பண்ணுறது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உயர் வகை பாடனங்கள், இது மாதிரி உயர் வகை மருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்துகளை கொண்டு அந்த நோய்களை சரி பண்ணுறதுக்கு பேர் தான் தேவ மருத்துவம் என்கிற டிவைன் மெடிசன். சரிங்களா? சரிங்க, 2 சொல்லிட்டீங்க, இன்னொன்று சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ராட்சச மருத்துவம். இப்போ ராட்சச மருத்துவம்னா என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்கிறது தான் ராட்சச மருத்துவம். ஒருத்தருக்கு கட்டி இருக்குது, ஓகே, தொடையில் கட்டி அதை அறுத்து சரி பண்ணுறோம் அப்படின்னா அது ராட்சச மருத்துவம். ஓகேங்களா? கத்தியை வச்சு அறுத்து சிகிச்சை பண்ணுறது அதுக்கு பேர் ராட்சச மருத்துவம். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. அட்டை விடுறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த
மீனை வச்சு கடிக்க வைக்கிறது, வெரிகோஸ் வெயினில் சிரிஞ்சை போட்டு எடுத்து அந்த கெட்ட ரத்தம்லாம் எடுத்து சரி பண்ணுறது. ஓகேங்களா, இதெல்லாம் ராட்சச மருத்துவ கேட்டகரியில் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்களா, இதுதாங்க இந்த மருத்துவ முறைகளில் முக்கியமான மருத்துவ முறைகள். 30 வகை சொல்லிட்டேன். அந்த 30 வகையை சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இந்த 3 மருத்துவம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக அவர் அன்பர் கேட்ட கேள்விக்கு இதில் விடை சொல்கிறேன். அதான் டிவைன் மெடிசின். தேவ மருத்துவம்னு என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். இதையும் தாண்டி உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சுபம். வாழ்க வளமுடன்.